தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான அடுத்த கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ கம்பெனி ரூல் பார்த்துட்டோம், பிரிட்டிஷ் ரூல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா எப்படி கிரியேட் பண்ணாங்க, அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்குனாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குவதற்கு எந்தெந்த படிநிலைகளை அவங்க கடந்து வந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்காக. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் தமிழ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தங்க இங்கிலீஷ் படின்னு கேட்குறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதான் அந்த பைலிங்குவலை நான் ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரே இதில் ஸ்லைடு மாதிரி கிரியேட் பண்ணி மேலே தமிழ் கீழே இங்கிலீஷ், இல்லைனா மேலே இங்கிலீஷ் கீழே தமிழ், ஒரே இதில் கண்டென்ட் ரெண்டும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கீழே திஸ் கான்செப்ட் ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுங்க, இல்லைனா ஓல்டு பிடிஎஃப் மெத்தடே ஓகே சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவர் த்ரூ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் எத்தனை மெம்பர் இருந்தாங்க, அதாவது அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கமிட்டிஸ் என்னென்ன இருந்துச்சு, அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கக்கூடிய கமிட்டிஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த முக்கியமான நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கமிட்டி, அதோட சேர்மன் யார், அதாவது அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய முக்கிய குழுக்கள் என்னென்ன குழுக்கள், எல்லா குழுக்களும் படிக்க முடியாது, முக்கியமான குழுக்கள் எடுத்திருக்கோம். அந்த முக்கியமான குழுக்கள் யார், அந்த குழுவோட தலைவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களில் யார் வந்து மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் எதன் அடிப்படையில் இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம், எதன் அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் இங்கிலீஷை எனக்கு ஒன்று நான் கிளாஸ் எடுத்தால் ஒன்று தமிழ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா இங்கிலீஷில் பிடிஎஃப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சரி, இன்னும் ஒரு மணி நேரம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு பிபிடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அரசியல் நிர்ணய சபைனா என்ன, அரசியல் நிர்ணய சபையில் இப்போ இருக்கக்கூடிய கான்செப்டை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? வாங்க பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா மீனிங் என்ன, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். முதல்ல நம்மளுக்கு இந்த சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் நமக்கு மிக முக்கியமான பணிகளாக இருந்தது முக்கியமாக ரெண்டு ஜாப் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஒன்று, இந்தியாவை ஒன்றிணைக்கணும், அதாவது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஏன் முக்கியமாக கருதப்பட்டுச்சுன்னா, பிரிட்டிஷ் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே சுதேச அரசர்கள் நிறையா இருந்தாங்க. அப்போ அந்த சுதேச அரசர்களிடமிருந்து நம்ம ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, டெமோக்ரஸியான ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணோம்னா அவங்களாம் அதை ஏற்றுக்கணும். அப்போ எப்படிடா இந்த ஸ்டேட்டெல்லாம் ஒன்றிணைத்து இந்தியாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருந்துச்சு. இதான் முக்கியமான பணி. அந்த ஜாப்பை தூக்கி தான் யாருக்கு கொடுத்தாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படி தான் ஸ்டேட்டை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி இது இந்தியாவை உருவாக்குனார். அதே இண்டிபெண்டன்ஸ் உருவாக்கும் போது நமக்கு மிக முக்கியமான பணியாக இருந்தது இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணோம், வாங்க 4 பேர் உட்காருங்க, 4 பேர் எழுதுங்க, கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னா உருவாக்க முடியாது. ஒரு சாதாரண திருவிழா, ஒரு சாதாரண ஃபங்க்ஷன், ஒரு சாதாரண ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஆண்டு விழா இப்படி நடந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கமிட்டி மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணி என்ன வைக்கலாம், தேர் எப்போ இழுக்கலாம், ஸோ மறுநாள் என்ன, பூச்செறிதலா, சரி ஓகே, அதுக்கப்புறம் பால் குடம் தூக்குறது என்னைக்கு வச்சுக்கலாம், எந்தெந்த ஃபங்க்ஷனை எப்போ வைக்கலாம்னு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு கமிட்டி ஃபாலோ பண்ணுவாங்களே, அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட பேர் தான் அரசியல் நிர்ணய சபை, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு தமிழாக்கம் பண்ணப்படுது. அப்போ இதை உருவாக்குவதற்கு எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எதன் அடிப்படையில் என்னென்ன நாட்களில் அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். கரெக்டா? புரியுதா? வாங்க பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேலே வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ எம்என் ராய் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் த ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இன் 1934. அதாவது 1934 தான் முதலில் எங்களுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிற ஐடியாலஜியை கொண்டு வந்தவர் யாருன்னா எம்என் ராய். வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
மறக்கவே கூடாது 1934. ஸோ எம்என் ராய் அவர்களால் முதலில் 1934 ஒரு அரசியல் நிர்ணய சபை என்ற யோசனையை முன்மொழிந்தார். ஆனா இருந்தாலும் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதும் தெரியும் உங்களுக்கு 1946 கேபினெட் குழு, சரிங்களா, கேபினெட் மிஷின் 1946. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாங்கிறது எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும், 1946 கேபினெட் மிஷின் அடிப்படையில் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கேபினெட் மிஷின் அடிப்படையில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 1946 பேஸ்ட் ஆன் த கேபினெட் மிஷின் பிளான். ஸோ கேபினெட் குழுவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சரி, உருவாக்கிட்டாங்க. எப்போ உருவாக்குனாங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ மொத்தம் 389 பேர் இதில் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய என்பவர் டோட்டல் 389, 389. இந்த 389 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேச அரசர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்டாங்க இல்லையா, அந்த சுதேச அரசர்கள்ட்ட ஒரு டீமும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் நபரையும் ஃபிக்ஸ் பண்ணுது. அதான் சொல்றாங்க 296 were elected by represent British India. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா அடிப்படையில் எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க, 296. இந்த 296யுமே ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது மொத்த உறுப்பினர்கள் 389 பேரு, அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு 296, இன்னொன்னு 93. ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த 93 நான் ஆல்ரெடி சொன்னேன் சுதேச அரசர்கள் மூலமாக. ஸோ 93 சுதேச அரசர் உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா. அப்ப சுதேச அரசர்கள் மூலமாக 93 பேர். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 296 இவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த 296 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 292, அதாவது 292 பேர் மாகாண பிரதிநிதிகள். மாகாணம்னா இப்ப ஸ்டேட்னு என்ன அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாகாணம், சென்னை மாகாணம், ஓகேவா, பிரசிடென்சி அப்படின்னு சொல்ல, மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் பிரசிடென்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கக்கூடிய பிரசிடென்சில இருக்கிறது 292 பேர். மிச்சம் இருக்கிற 4 பேர் யாருன்னா முதன்மை மாகாண உறுப்பினர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. 4 முதன்மை மாகாண உறுப்பினர்கள் யார் யாருன்னா பலுசிஸ்தான்ல இருந்து ஒருத்தங்க. தமிழ் படிக்கும்போது தமிழ்ல நம்மளுக்கு ஸ்டேட் போர்டுல பலுசிஸ்தான்ல இருந்து 3 முதன்மை மாகாண உறுப்பினர்கள் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல இந்த என்சிஆர்டி புக்ஸ்ல அந்த 4 பேர் எந்தெந்த இடத்துல இருந்து வராங்கன்னு சொல்லிடுறாங்க. டெல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இங்க பாருங்க, 1 அதுல டெல்லி, அஜ்மர், மெர்வாரா, கூர்க் மற்றும் பலுசிஸ்தான். இந்த 4 இடத்துல இருந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், மொத்தம் நான் அக்யூரேட்டா நடத்திக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. அதனால கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 389ல 93 பேரை சுதேச அரசர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 296 பேர்ல ரெண்டா பிரிச்சு 4 பேர் 4 இடத்துக்கு, டெல்லி, அது மட்டும் இல்லாம அஜ்மீர் மட்டும் ஞாபகம், அஜ்மீர், மெர்வாரா அப்படிங்கிற இடம், கூர்க்குங்கிறது முக்கியமான இடம், பலுசிஸ்தான். இந்த 4 இடத்துலையும் ஒரு ஆள், அதான் முதன்மை மாகாண உறுப்பினர்கள் சொல்றாங்க. மிச்சம் இருக்கிற 292 பேரு யாரு, முக்கியமாக மாகாண பிரதிநிதிகள், மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மென்ஷன் பண்றாங்க. அப்போ மொத்தம் 389 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வாய்ஸ் ஓகே ஃபைன். அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையோட மொத்த கூட்டத்தோட உறுப்பினர்கள் இத்தனை பேர். தென் அடுத்து என்ன சொல்றாங்க, த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஹெல்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் 9th December. அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்போ கிரியேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ நடந்துச்சு, செகண்ட் செஷன் எப்போ நடந்துச்சு, முக்கியமான தலைவர்கள் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத அடுத்ததுல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் முதலாக இந்த அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 6 1946 தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. அப்ப டிசம்பர் 6 நீங்க மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல இந்த டிசம்பர் 6 இன்னொருத்தர் மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்ட நபர் இறந்த தினம். டிசம்பர் 6 முக்கியமான ஒருத்தர் இறந்த தினம். அது என்னங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. 1956 டிசம்பர் 6 இறந்த மாபெரும் தலைவர் யார்? இது உங்களுக்கான கொஸ்டின். நெட்ல செக் பண்ணாலும் சரி, தெரிஞ்சாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டிசம்பர் 6 1946 தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் செஷன். இந்த டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன நடப்பாங்கன்னா, ஸோ சேர்மன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும்போது தற்காலிக தலைவரை உருவாக்குறாங்க. தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்ல அவங்க
ஒரு டெம்பரவரி சேர்மனை கிரியேட் பண்றாங்க. அதை யாரு அவமோதிக்கிறார், ஐ மீன் அவங்களுடைய பரிந்துரை யாரோட பெயர்னா ரொம்ப முக்கியம், ஜேபி கிருபாலினி அவர்கள். அப்ப ஜேபி கிருபாலினி அவர்கள் ஒரு வழிமுறைகிறாங்க, அவர் தான் கோரினார், அவர் தான் ரெக்வஸ்ட் பண்றாரு. ஸோ ஜேபி கிருபாலினி அவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் டெம்பரவரி சேர்மன், அதாவது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். முதல் கூட்டம் எப்ப நடக்குதுன்னா 6ல் உருவாக்குறாங்க, 9ல் நடக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கூட்டம் என கருதக்கூடிய டிசம்பர் 11, அடுத்த இந்த 9க்கு அப்புறம் 10, 11 அப்பதான் பெர்மனன்ட் சேர்மனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுதான் அடுத்து. ஸோ டிசம்பர் 11 1946 நிரந்தர தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த ஆக்சுவலா நல்லா கவனிச்சிங்கன்னா, முதல் கூட்டம்னாலும் சரி முதல் செஷனாலும் சரி நீங்க டிசம்பர் 9 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சில இதுல ஃபர்ஸ்ட் செஷனை டிசம்பர் 11 சொல்றாங்க, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் கூட்டம், சரிங்களா? ஸோ இது செகண்ட் செக்ஷன் தான், இது ஒரு செகண்ட் செக்ஷன். கரெக்ட். The Constitutional Assembly held 11 December 1946 where Dr. Rajendra Prasad was அவர் தான் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். துணைத் தலைவராக 2 பேர், ஒன்னு முகர்ஜி, இன்னொன்னு கிருஷ்ணமாச்சாரி. அப்ப துணைத் தலைவர்கள் கிருஷ்ணமாச்சாரி, முகர்ஜி எப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க, டிசம்பர் 11. இது செகண்ட் கூட்டம், செகண்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த சீசன்ல ரொம்ப நடந்தது. அடுத்த 2 நாள் கழிச்சு 13ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வரலாற்று முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய மெயின் கான்செப்ட் என்ன, குறிக்கோள் என்ன, சரிங்களா? நம்ம இதை உருவாக்குறதுக்கான ரீசன் என்னன்னு, அதோட அப்ஜெக்டிவை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்ப மென்ஷன் பண்றாருன்னா டிசம்பர் 13. அதுதான் நீங்க அடுத்து பார்ப்பீங்க. எஸ், இதுலயே இருக்குன்னு நினைக்கிறேன், இதுலயே இருக்கா? எஸ், டிசம்பர் 13 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். நம்மளோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்ப அந்த ரெசல்யூஷன் தான் நம்ம சொல்றோம் இல்லையா, சமய சார்பற்ற சமத்துவமான ஒருமைப்பாடு கொண்ட டெமோக்ரஸியான கொண்ட ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றார். இதுதான் பின்னாளில் பிரியாம்பிள் என அழைக்கக்கூடிய முகவுரையாக மாற்றப்படுது. அப்ப அந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா டிசம்பர் 13 1946. ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிசம்பர் 13 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானத்தை முன்வைத்தார். இந்த குறிக்கோள் தீர்மானம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்பாங்க, மறந்துடவே கூடாது. ஜனவரி 11 1947. 1947. அப்ப 1947 ஜனவரி 11 இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் பிரியாம்பலா மாறுது. இது போலதான் கான்செப்டுகள். கிளியரா? அப்ப 4 டேட் மறந்து, டிசம்பர் 6, டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13. டிசம்பர் 6 உருவாக்குறாங்க, டிசம்பர் 11 என்னது, தற்காலிக தலைவர், டிசம்பர் 13 நிரந்தர தலைவர், டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம். இது ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது இல்லாம நம்ம என்னென்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுதா மேல? எஸ், ஃபர்ஸ்ட் அப்ரூவல். எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க? ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா நவம்பர் 26 1949. அதாவது சார் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாம் எழுதிட்டாங்க, நம்ம ஃபைனலுக்கு வரேன், ஓவராலா சொல்றேன். மொத்தம் கான்ஸ்டிடியூஷன் எழுதிக்கிட்டாங்க. எடுத்துக்கொண்ட நாட்கள்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாள் டூரேஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு தேவைப்பட்ட காலங்கள் அப்படின்னா 2 years 11 months 18 days. இந்த நாட்கள் முடிவடைந்து எப்போ ஒப்புதல் பெறாங்க, அப்ரூவல் எப்போ வாங்குறாங்கன்னா நவம்பர் 26 1949 ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்ததுதான் ஜனவரி 26 1950 நம்ம குடியரசு ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். ஸோ அரசியல் ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்ததன் காரணமாக அதை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேவாவும் கொண்டாடுறோம். அரசியலமைப்பு தினம் என அழைக்கப்படுவது நவம்பர் 26 ஒப்புதல் பெற்ற ஆண்டு. த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா எப்போ அப்ரூவல் கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேவா நம்ம அனுசரிக்கிறோம். எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அது குடியரசு தினமா அனுசரிக்கிறோம். இந்த விஷயம் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ரூவல், ஸோ நவம்பர், ஓகேவா? அடாப்ஷன், ஸோ நவம்பர். அடாப்ஷன் அப்படிங்கிறது தான் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? இது அப்ரூவல் நவம்பர்ல கொடுத்து நவம்பர் 26 அடாப்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? எப்போ இது பண்ணாங்கன்னா சொல்லிட்டேன். மொத்தம் எத்தனை கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 11 கூட்டங்கள் நடந்துச்சு மொத்தமா.
11 கூட்டங்கள் 166 நாட்கள். அப்ப மொத்தம் 11 செஷன். இப்போ ஒரு செக்ஷனுக்கு ஒரு நாள் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஒரு செக்ஷன் 15 நாள் போகலாம், 10 நாள் போகலாம், 25 நாள் போகலாம், 50 நாள் கூட போகலாம். ஒரு கான்செப்டை கிளியர் பண்றதா ஒரு செஷன். அப்ப 11 செக்ஷன் 166 நாட்கள் கொண்டு வரப்பட்டது. மறந்துடவே கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தலாமா? சரி, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறீங்கிறீங்க. அப்ப அரசியல் நிர்ணய சபையில் இப்ப நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறது இல்லையா? ஃபுட் கமிட்டியை நீ பார்த்துக்க, சரியா? ஸ்போர்ட்ஸ் கமிட்டியை நீ பார்த்துக்க, சரிங்களா? ரெஃபரன்ஸ் கமிட்டியை நீ பார்த்துருக்க. இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி கமிட்டியை நீ பார்த்துக்க. இந்த மாதிரி நம்ம கமிட்டி பிரிக்கிற மாதிரி இவங்க சில கமிட்டிகளை உருவாக்குறாங்க, சரிங்களா? கொடி கமிட்டி, மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கலாம், டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு, இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கான பணிகளை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. இதுல இந்த விஷயத்தை ஆலோசனை பண்றதுக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்பு ஆலோசகரா ஒருத்தர் போஸ்டிங் போடுறாங்க. அவர் தான் ராவ் அவர்கள், அதாவது சர் BN ராவ். ராவ் அவர்கள் தான் சட்டமன்றத்தின் அரசியலமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுறதா கான்ஸ்டிடியூஷன் அட்வைசர் ஆஃப் இந்தியா. ஸோ அட்வைசர் ஆஃப் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையில ஒரு ஆலோசகராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஜென்ரலா தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் தான். ஸோ ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், சீக்கியர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்கள், நபர்கள் பொறுத்து அரசியல் நிர்ணய சபை அவங்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அதான் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள இடங்களில் முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மற்றும் பொதுமக்களின் அந்தந்த மக்கள் தொகையின் வீதத்தின் விநியோகிக்கப்படுகிறது. இதை தான் உங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? புரியுதா? எஸ். இப்பதான் நம்ம முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இந்த கமிட்டியோட முதல் ஒரு 16-17 கமிட்டி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கமிட்டி பேரு, அது யார் தலைவர், அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இதுல மிக முக்கியமாக நிறைய கமிட்டியோட தலைவரா இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். என்னென்ன கமிட்டிக்கு அவர் தலைவரா இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நடைமுறை விதிகள், அதாவது கமிட்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், அதாவது எந்த ப்ரொசீஜர் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜருடைய கமிட்டி யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே போல வழி நடத்தல் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் நிதி மற்றும் பணியாளர் குழு, ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. ஃபினான்ஸ், காசு, வழி நடத்துறது விட்டுறது தான் காசு இருக்கு. ஸோ யார் வழி நடத்துறாங்க, ஸ்டீரிங் யாரோ அவங்க தான் காசு, ஃபினான்ஸ். அந்த கமிட்டி இவர் தான். ரொம்ப மிக முக்கியமாக இது ரொம்ப முக்கியம். அட்ஹாக் கமிட்டி, தேசிய கொடி மீதான தற்காலிக குழு, டெம்பரவரி. இது ரொம்ப முக்கியம். அட்ஹாக் கமிட்டி ஃபார் த நேஷனல் பிளாக், யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கிளியரா? அப்ப மிக முக்கியமான 4 கமிட்டி. அதுக்கு அடுத்து யாரை பார்க்க போனா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ பொதுவா ஜவஹர்லால் நேரு தான் இடைக்கால அரசின் தலைவராக இருக்கிறாரு. இவர்கிட்ட மிக முக்கிய பணிகள் இருக்கக்கூடிய பவர் கமிட்டி எல்லாம் இவர்கிட்ட தான். அதாவது மத்திய இருக்கக்கூடிய ஒன்றியன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றோம்ல, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பவர் பணிகளை பத்தி அந்த கமிட்டி இவர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒன்றிய அரசியலமைப்பு குழு, த யூனியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி கமிட்டி இவர் தான். ஸோ யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி இவர் தான். ஒன்றிய அதிகார கமிட்டி இவர் தான். மாநில குழு இவர் தான். ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் பவர் கமிட்டி அண்ட் தென் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. இந்த 3 கமிட்டியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். புரியுதா? கிளியரா? அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல். இந்தியாவை ஒன்றிணைத்தவர், இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேல். இவர்கிட்ட என்னென்ன கமிட்டி கொடுத்துருக்காங்கன்னா சிறுபான்மையினர், பழங்குடியினருக்கான கமிட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை உரிமைக்கும் இவர் தான். அப்ப அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டி ட்ரிபிள் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா, அதாவது பழங்குடியினர் அல்லது சிறுபான்மையினர் மிக முக்கியமாக கருதக்கூடிய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்போதுமே தெரிஞ்ச விஷயம்தான், யாரு? வரைவு குழு. வரைவு குழு யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஸோ வரைவு குழு கொடுத்தக்கூடிய நபர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். தெரிஞ்சதுதான். சரி, அடுத்ததாக நற்சான்றிதழ் குழு அப்படிங்கிற ஒரு குழு கிரியேட் பண்ணிருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து ஹவுஸ் கமிட்டி. ஹவுஸ் கமிட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இந்த பட்டாபி சீதாராமையா அவர்களை ஜேவிபி கமிட்டியில ஒரு உறுப்பினரா இருந்தாரு. ஜேவிபி கமிட்டினா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஜேவிபி கமிட்டி அதை பேஸ் பண்ணி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஜேவிபி கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பட்டாபி சீதாராமையா. அந்த பட்டாபி சீதாராமையா இந்த கமிட்டிக்கு ஃபாலோ பண்ணாருன்னா
என்ன கமிட்டி? ஹவுஸ் கமிட்டி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வணிக குழு, அதாவது வணிக குழுனா பிசினஸ் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ இருக்கக்கூடிய வணிக குழு முன்சி அவர்கள். மறந்துடவே கூடாது, கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால என்ன சார் இவ்வளவு இருக்கு அப்படின்னா பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸி, பேரை மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசியல் நிறைந்த செயல்பாடுகள், செயல்படா ஃபங்க்ஷன், எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ஒரு குழு பாருங்களேன். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் கமிட்டி அப்படின்னா மாவலங்கர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. மாவலங்கர் அப்படின்னா எந்த கமிட்டி? ஃபங்க்ஷன் கமிட்டி அப்படின்னு ஞாபகம். அடுத்து முகர்ஜி அவர்கள், ஹஸ்ஸி முகர்ஜி, அவருக்கு சிறுபான்மையினர் துணைக்குழுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த துணைக்குழு சப் கமிட்டி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ மைனாரிட்டிக்கான துணைக்குழு யாருன்னா முகர்ஜி அவர்கள். அதே நேரத்தில் அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி யாருன்னா ஸோ கிருபாலினி அவர்கள். மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமிட்டி வடகிழக்கு எல்லைப்புறத்துக்கு சார்ந்த கமிட்டி, அதாவது அசாம் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கான துணை கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோபிநாத் பர்டோலோய். நம்மளுக்கு எதுக்கு கோபிநாத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம், சரிங்களா? கோபிநாத் அவர்கள். அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா அதர் தென் அசாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதர் தென் அசாம் அப்படின்னா எந்த கமிட்டினா யாருன்னா தக்கர் அவர்கள். அப்போ அசாமிலிருந்து மற்றவைக்கான இந்த துணைக்குழு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்கர் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இதுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய கமிட்டியோட கான்செப்ட். இந்த 17 இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வாய்ஸ் செக் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன். அப்போ 17 இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிராஃப்டிங் கமிட்டி. சொல்லியாச்சு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான குழு டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறது. இந்த பணிகள் யாருக்கு கையில் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தானாக முன் வந்து அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்தால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக இருக்கிறாரு. அவரோட சேர்த்து மொத்தம் 7 பேர். இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இவர் எப்போ இந்த பொறுப்பை வாங்குறாரோ அதில் இருந்து ஆரம்பித்து எப்போ பொறுப்பை ஒப்படைக்கிறாரோ அதோடைய காலம்தான் நம்ம கான்ஸ்டியூஷன் மொத்தமாக உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 வருடம் 11 மாதம் 18 நாள், 2 years 11 months and 18 days. அப்போ எப்போ வாங்குறாருன்னா ஆகஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றி சல்யூட் அடித்து பாரத மாதாக்கு ஜேன்னு ஆகஸ்ட் 15 சல்யூட் பண்ணுறோம் இல்லையா, 15 நாள் அடுத்து ஆகஸ்ட் 29 1947 தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். வரவுக்குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். அதுதான் சொல்லியிருப்பாங்க. The Constitution Assembly appointment the drafting committee of 29th August 47 Dr. B.R. Ambedkar who was the chairman of the drafting committee. அப்போ இந்த டிராஃப்டிங் கமிட்டியை அவர் ஏற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங்கை எப்போ சப்மிட் பண்ணுறாரு? டிராஃப்டிங்னா என்ன அர்த்தம்னா முதல் பதிவு. இப்போ வேலையெல்லாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு உடனே ஓகேப்பா அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. நிறையா தடவை இங்கே அமெண்ட்மெண்ட் நிறைய தடவை பாஸ் ஆகும், நிறைய டிஸ்கஷன் இருக்கும். அப்போ முதல் கமிட்டியை எப்போ ஃபாலோ பண்ண, முதல் டிராஃப்டிங்கை எப்போ கொண்டு வர்றார், முதல் வரைவு அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாருன்னா பிப்ரவரி மாதம் 1948. அப்போ 1948 அவர் ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் கிரியேட் பண்ணிடுறாரு. பிப்ரவரி 21 1948. இதுதான் முதல் வரைவு அறிக்கை. அப்போ 2வது வரைவு அறிக்கை அக்டோபர் மாதம், 3வது வரைவு அறிக்கை அதுதான் ஃபைனல், அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் கான்ஸ்டியூஷனல் டே நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். அன்றுதான் நம் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு தினமாக அனுசரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. என்ன தினங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் தினம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் அப்பாயின்மெண்ட் த டிராஃப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் 29 1947 முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டி பிப்ரவரி 21 1948. அடுத்த செகண்ட் டிராஃப்டிங் கமிட்டி அக்டோபர் 1948. அது இது. அடுத்த கமிட்டி நவம்பர் 26 1949. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸோ வரைவு குழுவின் இது உங்களுக்கு தமிழில் தெரியாதா? ஃபர்ஸ்ட் அறிக்கை, ஃபர்ஸ்ட் வரைவு அறிக்கை, 2வது வரைவு அறிக்கை, இறுதி வரைவு அறிக்கை, அது 3வது மொத்தம் 3 இது பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒன்று தான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ நவம்பர் 26 1949 அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த தினத்தை அரசமைப்பு தினமாக கொண்டு வராங்க. அது நடைமுறைக்கு வந்தது தான் என்னது? குடியரசு தின விழா, ரிப்பப்ளிக் டே ஆஃப் இந்தியா. புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் கொண்ட குழு இருந்தாங்க. 7 பேரில் சேர்மேனும் சேர்த்து. அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஸோ சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? இந்த 7 பேரில் 2 பேர் ஒருத்தர் இறந்துடுவார்.
இன்னொரு வந்து உடல் எப்படி சொல்கிறது, முடியாமல் இருந்து அவர் விலகிடுவார். அதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் விலகிடுவார். இந்த 2 பேருக்கு பதிலாக இன்னொருத்தங்க 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. முதல்ல அந்த 7 பேர் யார் யாருன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து கோபாலசுவாமி அவர்கள். அடுத்து முன்சி அவர்கள். இந்த இதில் தமிழே கொடுத்துருப்பேன். அம்பேத்கர் அவர்கள், ஸோ கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள், கோபாலசாமி முன்சி அவர்கள், சாதுல்லா அவர்கள். இதில் மிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது மிட்டர் அப்படிங்கிறவர் இருந்தார், அவர் ரிசைன் பண்ணிடுவார். ஸோ மிட்டர் ரிசைன்டு டியூ டு த ஹெல்த் இஷ்யூ and was replaced by the N மாதவ் ராவ். அப்ப மிட்டலுக்கு பதிலாக மாதவ் ராவ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, மறந்துடக்கூடாது. மிட்டலுக்கு பதிலாக மாதவ் ராவ். அடுத்து கைத்தான் ஒருத்தர் இருப்பாரு, அவரு இறந்துருவாரு 1947. இப்ப கைத்தான் டைடு 1948. அப்ப அவருக்கு பதிலாக வந்தவர் தான் யாரு, ரொம்ப முக்கியம் கிருஷ்ணமாச்சாரி. அப்ப இந்த 7 பேர்ல யாருக்கு பதிலாக யார் வந்தா, எதனால அவங்க அந்த பணியை விட்டு நீங்கினாங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து அரசியமைப்பு சட்டம் நவம்பர் 26, 1949 அரசமைப்பு சட்டமாக கொண்டு வரும். இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நடைமுறைக்கு வந்ததான் ரிப்பப்ளிக் டேக்குன்னு சொல்லிட்டோம். இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டதில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக்கில் என்ன இருக்கும், இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அந்த இண்டெக்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், சாப்டர் இருக்கும், சாப்டரோட பேஜ் நம்பர் இருக்கும். அதே போல் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷனில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் அப்படின்னா என்னென்னா விதி சரத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இந்த இந்தியாவில் என்ன பண்ணாலும் அந்த ஆர்டிக்கல் கீழே தான் இருக்குது. பேசுகிறேன்னா ஆர்டிக்கல், ஓகே, உரிமை, பேச்சு உரிமை. கிளாஸ் எடுக்கிறேன்னா தொழில் செய்யும் உரிமை. இங்கேருந்து அசாமுக்கு போகிறேன்னா, காஷ்மீருக்கு பைக்லேயே போகிறேன்னா, லடாக்கு பைக்லேயே போகிறேன்னா உரிமை. இந்தியாவில் எங்கே செல்லும் வேலையும் உரிமை. ஜிஎஸ்டி கட்டுறேன்னா அதுவும் இருக்குது. அரசியல் நிற்கிறேன்னா அதுவும் இருக்குது. அப்போ இந்த இந்தியாவில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடும் சட்டத்திற்கு அடிப்படையில் நடைபெறுது. ஒரு சட்டம் சரின்னு சொன்னால் அதை செய்யலாம், சட்டம் தப்புன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. அப்போ இந்த விஷயத்தில் எதன் அடிப்படையில்னா விதிகளின் அடிப்படையில், அதுக்கு பேர் தான் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்க பொழுது எத்தனை இருந்துச்சுன்னு கேட்பாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? 395 இருந்துச்சு. இந்த 395 வரிசையா சொன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அப்ப அந்த 395 பார்ட்டா பிரிப்பாங்க. அதுக்கு பேரு தான் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட் நம்பர் 1 பகுதி 1னா 1ல இருந்து 4 ஆர்டிக்கல் பார்ட் நம்பர் 1. அப்பனா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, பகுதி 1ல் 1 முதல் 4 சரத்துக்கள் கூறுகிறோம். அப்ப 2ல 5ல இருந்து ஆரம்பிக்கும், 5 to 11. அப்ப 2வது பார்ட் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை பார்ட் இருந்துச்சு? 25 பார்ட் இருந்துச்சு. 22 பார்ட் இருந்துச்சு. நான் எப்ப சொல்றேன்? கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுது. அப்ப 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்ஸ். இது இல்லாம ஷெட்யூல்ஸ், அட்டவணைன்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. அது என்ன அட்டவணை? இப்ப நம்ம முக்கியமானதை மட்டும் தொகுத்து ஒரு இடத்துல கொடுக்குறோம் இல்லையா? அப்ப முக்கியமானது மாறுபாடுகளுக்கு உட்படக்கூடிய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இப்ப எத்தனை ஸ்டேட்ஸ், எத்தனை யூடி இருக்கு, மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கான சலுகைகள். நான் சொல்றது புரியுதா? என்னென்ன துறைகள், எத்தனை இலக்காக்கள் யார் யார் வச்சிருக்கா, ஸ்டேட் இலக்காக்கள், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மாதிரி மாறுபாடுகளுக்கு உட்பட்டதை ஷெட்யூல்னு வச்சுக்கிறோம். அந்த ஷெட்யூல் பார்ட்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பார்ட்ல இருக்கும், ஆர்டிக்கல்ல இருக்கும். அது முக்கியமானதாக தூக்கி நம்ம படிப்போம். அதுக்கு பேரு ஷெட்யூல், அட்டவணை. அப்ப நீங்க அந்த ஷெட்யூலும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ஓகேவா? அடுத்து பார்ட், அடுத்து ஷெட்யூல். சரிங்களா? இப்ப இதுல 395 பார்ட் ஒரு 22, ஷெட்யூல் ஒரு எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 8 இருந்துச்சு. இப்ப எத்தனை சார் இருக்கு? இப்ப அது இருக்கு 4448 பிளஸ் இருக்கு. அதையும் சார் கூட்டிகிட்டே போகுது. இதை கூட்டுறதுக்கு தாங்க நம்ம ஓட்டு போடுறோம். என்னது? இந்த சரத்துக்களை அதிகப்படுத்தவோ இல்லை மாற்றவோ தான் நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறாங்க. அப்ப சட்டத்தை திருத்தவோ சட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் எலெக்ஷன் வைக்கிறாங்க ரூல் படி. இது ஒன்னொன்னும் ஒரு விஷயத்த சொல்லுது. இந்திய குடிமகன் எப்படி இருக்கணும் இதுல இருக்கு, பிரதமர் எப்படி இருக்கணும் இதுல இருக்கு,
சிஎம்சி எலெக்ஷன் எப்படி நடக்கும் இதில் இருக்குது. சட்டசபை மாநிலவை எப்படி இருக்கணும் இதில் இருக்குது. அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அதுக்கு அங்கீகாரம் எதில் இருக்கணும் இதில் இருக்குது. அப்போ நம்ம இப்போ ஓட்டு போடுறோம்ல, அவங்க ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய சட்டமன்றமும் நம்ம சென்ட்ரல் போர்டு சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தோட வேலை என்ன தெரியுங்களா, இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தை வடிவமைக்கிறது. அந்த சட்டமானது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் அவர் நல்ல தலைவர் காமராஜர். சரிங்களா, அந்த சட்டம் மக்களுக்கு கேடு விளைவிக்க கூடாது அவர் கெட்ட தலைவர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்காதீங்க. சரிங்களா, அப்ப 448+ இப்ப இது கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப பார்ட் 22 இருக்கு, இப்ப 25 இருக்கு பகுதிகள். சரி, ஷெட்யூல்ஸ் 8 இருந்துச்சு, இப்ப 12 இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நான் அடுத்த கிளாஸ் இதை ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இதைத்தான் பார்க்க போறோம். அப்ப போய் ஷெட்யூல் என்ன சார், பார்ட்னா என்ன சார், ஆர்டிகல் என்ன சார் சண்டை போடக்கூடாது. அப்ப இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நவம்பர் 26, 1949 என்னது நடந்துச்சு, இதுதான். இந்த ஆர்டிகல் இருந்துச்சு, இந்த பார்ட் இருந்துச்சு, இந்த ஷெட்யூல் இருந்துச்சு. இப்ப இது மாறி இருக்கு. சரிங்களா, எஸ் புரியுதோ? புரியுது. லாஸ்ட் ஒன், அரசியலமைப்பு அமலாக்கம். 1950 ஜனவரி 26 நம்ம அமலாக்கம் பண்ணிட்டோம். அது என்ன ஜனவரி 26 அப்படின்னா, ஜனவரி 26 1900 இந்த இடம் சொல்லிடுறேன், இந்த இருக்கும் ஐஎன்சி கூட்டம்னு சொல்லுவாங்க. இது எப்பனா, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 ஒரு கூட்டம் போடுவாங்க. அது என்ன சார் கூட்டம், ஐஎன்சி கூட்டம், இந்திய தேசிய காங்கிரஸ். இதை நான் மாடர்ன் இந்தியா நடத்தும் போது நடத்துறேன். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்னா சுதந்திர போராட்டம் வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கூட்டம் போடுவாங்க. அது செஷன் சொல்லுவாங்க. இயர்லி ஒன்ஸ் போடுவாங்க. மேக்சிமம் டிசம்பர் மாதம் தான் நடக்கும். அப்போ 1929 இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேணாம், நாங்களே சுதந்திரத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். எங்களுக்கு அடுத்த மாதம், அதாவது அடுத்த மாதங்கிறது ஜனவரி மாதம், எப்போ 1930 ஜனவரி 26 தாண்டா எங்களுக்கு சுதந்திரம், எழுதி வச்சுக்கங்கடா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேணாண்டா அப்படின்னு இவங்க நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். எப்போ 1929 டிசம்பர் மாதம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சுதந்திரம் வேண்டி 1930 ஜனவரி 26 அதை பூரண ஸ்வராஜ்யம் சொல்லுவாங்க. பூரண ஸ்வராஜ் தினமாக கொண்டாடப்பட்டது. அந்த பூரண ஸ்வராஜ் தினம் என்னைக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஜனவரி 26 1930 தாங்க அப்படின்னு. அந்த ஜனவரி 26 மறக்காம இருக்கணும்னு நம்ம ஜனவரி 26 1950 குடியரசு தினமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் ஜனவரி 26 நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா நவம்பர் 26க்கு அப்புறம் ஒரு மாசம் எதுக்குப்பா, அடுத்த மாசமே கொண்டு வர வேண்டியது, அடுத்த நான் 2 நாள்ல கொண்டு வரேன். இல்ல இருங்க, நம்ம இது வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே, வரலாறு படி அது இருக்கு. அதனால நம்ம ஜனவரி 26 எடுத்துக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். The date of the commencement of the constitution, because in this 1930 the Purana Swaraj Day, the celebrated evaluation was passed in Lahore session 1929 of Indian Deshiya Congress INC. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம். பெரிய போராட்டமா இருக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்குள்ளேயும். சரிங்களா, சரி ஃபைன். இது 3வது டைம் எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, அதை விடுங்க, என்னோட குடும்பம் என்னோட போகட்டும். இப்போ என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிச்சாச்சு, டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் முடிச்சாச்சு, இம்பார்ட்டன்ட் கமிட்டி அதோட சேர்மன் முடிச்சாச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக படிச்சிருங்க. 2வது முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி எடுத்தால் ஓகேவா, இல்லை ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி பிடிஎஃப்லேயே நீங்கள் எடுங்க சார் அப்படின்னாலும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ மெஜாரிட்டி கமெண்ட் எதுவோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். பிடிஎஃபே ஓகேனா பிடிஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை சார் திஸ் மெத்தட் ஓகே அப்படின்னா திஸ் மெத்தட் ஓகேன்னு ஏதாவது ஒன்று மெசேஜ் பண்ணி விடுங்க. சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சோழன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.